என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியே இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. இது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாளில் கலந்து கொள்வது பற்றி என்கிட்ட சொன்னார். அதை நான் அவரே சொல்லட்டும். சொன்னது பிறகு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அண்ணன் பழனிசாமிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவார். சும்மா அப்படிலாம் போட்டு வாங்காதீங்க. நாங்க 2 பேரும் அப்படிலாம் அந்த தொகுதிக்காக ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு. சஸ்பென்ஸா இருக்கட்டும் அது வரைக்கும். அதனால எங்களுக்குள்ளாரெல்லாம் எந்த யாருக்குள்ளார ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரியாது. 39 தொகுதி நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருக்கேன். அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். எத்தனை தொகுதியில் போட்டி விடணுங்கிறது கிடையாது. எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். 39 தொகுதியிலே வெற்றி பெறணுங்கிறது தான். அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணுங்களேன், எல்லாம் தெரிய போகுது. சிஏஏ அது யாருடைய குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது. குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அதை சில பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இங்கே உள்ளவங்களுக்கு வேற நாட்டிலேருந்து இங்கே குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறாக அதை திரும்பி சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். யாருங்க? இல்லை சிஏஏ எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல. அது குடியுரிமை வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அந்த சட்ட திருத்தம் அதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. அது நண்பர் செல்வ பிறந்தை அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவருக்கு நேரம் இருக்காது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார். உண்மையில் அதனால் இங்கே இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இன்னும் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கலைங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.